ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2-2A ப்ரிலிம்ஸோடைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் நம்ம டெலிகிராம்ல கேட்டிருந்தீங்க, சார் எங்களுக்கு கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா இது சொல்ல போறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்க, ஒரு 15 நிமிஷம்குள்ளதான் இருக்கும் இந்த வீடியோ. ஃபுல்லா பாருங்க, முழு தகவல் உங்களுக்கு கிடைக்கும். ரைட். ஸோ இந்த இதுல நாங்க என்னென்ன பண்ண போறோம், உங்களுக்கானது என்னென்ன இருக்கு எல்லாமே நான் சொல்லிடுறேன். அண்ட் ரொம்ப முக்கியமா இது எல்லாமே டெலிகிராம்ல பிடிஎஃப் தான் நடக்க போகுது. நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவேன், கொஸ்டின் பிடிஎஃப் கொடுத்துருவேன், ஆன்சர் பிடிஎஃப் கொடுத்துருவேன். ஆன்சர் விளக்கத்தோட உங்களுக்கு இருக்கும். கொஸ்டின் 4 ஆப்ஷன், அது கீழே பாத்தீங்கன்னா விலைன்னு இருக்கும், அதுக்கப்புறம் விளக்கம்னு இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாவே கொடுத்துருவேன். கற்பதைஸ் டெலிகிராம்ல வந்துடும். உடனே ஸ்கிப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் இருக்கான்னு போய் பார்க்காதீங்க. டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சார் இது ஃப்ரீ டெஸ்ட் பேட்சா இல்ல பெய்டு டெஸ்ட் பேட்சா கேட்பீங்க. டக்குன்னு வாட்ஸ்அப்ல கேட்பீங்க, சார் இது ஃப்ரீ டெஸ்ட் பேட்சா இல்ல பெய்டு டெஸ்ட் பேட்சான்னு சொல்லிட்டு. ஸோ பெய்டு டெஸ்ட் பேட்ச், ஃபியூச்சர் பேட்ச்னு ஒரு பேட்ச் நான் கொடுத்துருப்பேன். ஃபியூச்சர் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் இருக்கும். அது வேற. அது as per சிலபஸ் டாபிக் வைஸ் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். அது அதனுடைய கொஸ்டின்ஸ் போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ரைட். இது பாத்தீங்கன்னா கட்டணம் இல்லா, ஓகேங்களா? சோ காஸ்ட் இல்லாத, காஸ்ட்லெஸ் பேட்ச். ஓகே. சோ இந்த பேட்ச் பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, நான் இந்த பிக்சர் நான் உங்களுக்கு ஆல்ரெடி அனுப்பிச்சிருப்பேன். சார் இது தமிழ் மட்டும் தானே இருக்கு, ஜிஎஸ் இல்லையேன்னு கேட்டா ஜிஎஸும் இருக்கு. ஜிஎஸும் மொத்தம் 24 டெஸ்ட். 24 டெஸ்ட் கற்பதை கண்டக்ட் பண்ணுவோம். அந்த 25வது டெஸ்ட் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுவாங்க. ரைட். சோ எல்லா கொஸ்டின்ஸுமே 200 கொஸ்டின்ஸ். அதாவது எல்லா டெஸ்ட்டுமே 200 கேள்விகள் அடங்கியதா இருக்கும். டோட்டல் கொஸ்டின்ஸும் 200. ஓகேங்களா? சரி, இப்ப இதை பத்தி சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க. இது நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்பவே நீங்க ஜாயின் பண்ணிருங்க டெலிகிராம்ல. இப்பவே ஜாயின் பண்ணிருங்க. ஒரு நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க. ரைட். 8/8/2025 6ஆம் வகுப்பு பழைய மற்றும் புதிய, அதாவது 2 புக் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய புக்கு 2018ஆம் ஆண்டுக்கு அப்புறம் இருந்து வந்த புக்கு, 2018க்கு முன்னாடி இருக்கக்கூடிய புக்கு. ஓகேங்களா? சமச்சீர் பாடத்திட்டம்னு ஒரு புக் இருக்கும். இந்த 2 புக்கையும் சேர்த்து பாத்தீங்கன்னா 200 கொஸ்டின். அதுல ஒரு 100 கேள்வி, இதுல ஒரு 100 கேள்வி இருக்கும். நல்லா கவனிங்க. இலக்கணம் மட்டும் தான் நீங்க படிக்க போறீங்க. இலக்கணம் பார்த்து தான் படிக்க போறீங்க. சார் இதுக்கு பிடிஎஃப் நீங்க அனுப்பிச்சிட்டீங்களா? 6th 7th 8th அனுப்பிச்சாச்சு, டெலிகிராம்ல அனுப்பிச்சாச்சு. சோ டெலிகிராம் நீங்க பார்க்கணும்னா இங்க நான் கொடுத்திருப்பேன். 6th 7th 8th இங்க பாருங்க. 8th பாத்தீங்கன்னா 8th தமிழ் நியூ ஓல்டு இலக்கணம் பிடிஎஃப்னு இருக்கா, டெலிகிராம்ல அனுப்பிச்சாச்சு. சார் அப்ப அந்த 6th 7th இல்லையே, உள்ள இருக்கு. நான் ஸ்கிரீன்ஷாட் வச்சிருக்கேன், உள்ள இல்ல. ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்தா நிறைய ஸ்கிரீன்ஷாட் வச்சுக்கணும். ஸ்கிரீன்ஷாட்டுக்கே எனக்கு லென்த்தா இழுத்து விட்டுரும். சோ அப்ப உள்ள இருக்கு, நீங்க போய் தேடினீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இது எப்படி சார் தேட, எல்லா டீட்டெயிலும் நான் சொல்றேன். ஓகேங்களா? அண்ட் வேர் டு ஸ்டடி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஜிஎஸ்க்கு இருக்கு, ஜெனரல் ஸ்டடீஸுக்கு வேர் டு ஸ்டடி உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, தமிழ் இங்கிலீஷ் 2 நம்ம கொடுப்போம். நம்ம ஜிஎஸ் எப்பயுமே பைலிங்குவல் தான். கற்பதைஸ்னு நீங்க உள்ள யூடியூப்குள்ள டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய ஜிஎஸ் கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் 2 மொழியிலும் என்னைக்கும் இருக்கும். நாங்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இருக்கு, இப்பயும் இருக்கு, நாளைக்கு இருக்கும். இனி டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் நாங்க டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணும்போது கண்டிப்பா பைலிங்குவல் தான் இருக்கும். இது மாற போறதே கிடையாது. இது நாங்க சேஞ்ச் பண்ண போறது இல்ல. ரைட். அதே மாதிரி இன்னொன்னு பாத்துக்கோங்க, நாங்க ஜிஎஸ்க்கு மட்டும் வேர் டு ஸ்டடி கொடுக்கல, தமிழ் ஒவ்வொன்றுக்கும் வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கோம். இப்ப இலக்கணம் 25 கேள்வினா பிரித்தெழுதுக எங்க இருக்கு, குரில் நெடில் வேறுபாடு எங்க இருக்கு கொடுத்துருக்கோம். இது இந்த பிடிஎஃப் எங்க சார் இருக்கு? நம்ம கற்பதைஸ் டெலிகிராம்ல இருக்கு. சார் இதே மாதிரி நீங்க வேர் டு ஸ்டடி ஃபார் இங்கிலீஷுக்கு, பொது ஆங்கிலத்துக்கு இருக்கா? இருக்கே. நம்ம தான் ஐ திங்க் நம்ம தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தோம்னு நினைக்கிறேன். பெரிய இன்ஸ்டியூட் கூட கொடுக்கல. ஸோ 6th term 1 எங்க இருக்கு? இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க, கிராமர்ல பார்ட் ஆஃப் ஸ்பீச். 6th 7th இப்படி எல்லாமே இப்படி பாத்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபுல்லாமே கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப் எல்லாம் நீங்க எப்படி எடுக்கணும்னா கற்பதைஸோடைய டெலிகிராம்குள்ள வரணும். இதுதான் கற்பதைஸோடைய டெலிகிராம். இப்போதைக்கு ஒரு 38,000 பேர் இருக்கிறாங்க. 38,547 பேர்
இன்னைக்கு இப்ப இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இருக்கிறாங்க. ஸோ இப்ப இதான் லிங்க், நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அந்த லிங்க்ல போய் ஜாயின் பண்ணுங்க. இதுலயே எல்லா டீட்டெயிலும் இருக்கும். சார் இதுல நான் உங்க கூட பேசணும் சார், எப்படி சார் பேச? தாராளமா வந்து பாத்தீங்கன்னா இது என்னுடைய என்ன சொல்ல யூசர் ஐடி. இந்த யூசர் ஐடிக்குள்ள வந்து நீங்க என் கூட தனியா பேசலாம். ஓகேங்களா? அதாவது உங்களுடைய இந்த டிஎன்பிஎஸ்சி ரிகார்ட்ஸ் டவுட் எல்லாமே நீங்க பேசலாம். ஆனா நான் பாப்பேனா அப்படிங்கிறது எனக்கு டவுட். ஏன்னா வந்து நிறைய ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம்ல தான் நான் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதனால அது வந்து எக்ஸ்டெண்டா போகும். ஸோ நான் ஒன்ஸ் நான் பார்த்தேன்னா உங்களுக்கு அட்ரஸ் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட சொல்லணும், ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஜஸ்ட் வாய்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுவே உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஓகே சார் இந்த விஷயம் சார் எனக்கு டிஎன்பிஎஸ்சில இது எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டா நான் வந்து அட்ரஸ் பண்ணிடுவேன். உங்களுடைய சந்தேகத்தை உடனடியாக தீர்க்க என்னால என்ன முடியுமோ அது எல்லாமே நான் பண்ணுவேன். ரைட். ஸோ அடுத்தது இங்க பாருங்க, இந்த டெலிகிராம்குள்ள கற்பதேயஸ்னு லோகோ இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி வரும். இதனுடைய கண்டினியூவேஷன் தான் இங்க. போட்டோ இருக்கா, வீடியோ இருக்கா, இதனுடைய கண்டினியூவேஷன் தான் இங்க இருக்கு. இந்த ஸ்கிரீன்ஷாட் இதுல வந்தீங்கன்னா இந்த ஃபைல் இருக்கும் பாருங்க. இதுல வந்தா ஃபைல் இருக்கா, இதுல வந்து கிட்டத்தட்ட ஆக்சுவலா நிறைய ஃபைல் நாங்க ஆட் பண்ணுவோம். அது ரொம்ப ஹெவியா மாறிடுறதுனால நாங்க என்ன பண்றோம்னா அப்பப்போ கிளீன் பண்ணிட்டே வருவோம். ஸோ அப்படி கிளீன் பண்ணி 1042 ஃபைல். ஓகேங்களா? இல்லைன்னா வந்து ரொம்ப ஃபைல் போகும். டெலிகிராம்ல 2017 ஆண்டு மே மாசம் நினைக்கிறேன், மே இல்லைன்னா ஜூன் 2017 இருந்தே நாங்க இருக்கோம். இப்போ டெலிகிராமே நாங்க யூஸ் பண்றோம். ஸோ ஐ திங்க் டெலிகிராம்ங்கிற ஜெர்மன் மேடு இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா முதல் ஜெர்மன் மேடா இருந்துச்சு. அப்ப இருந்தே நாங்க யூஸ் பண்றோம். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆப். எங்களுக்கு பிடிச்சது இதுதான் வாட்ஸ்அப்பை விட. ஸோ அதனால நாங்க டெலிகிராம்ல தான் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். டெலிகிராம்ல தான் ஸ்டார்டிங்ல இருந்தே டெலிகிராம்ல கண்டக்ட் பண்ற ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் தான். ஸோ இங்க ஃபைல்ஸ்குள்ள நீங்க இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபைல் எல்லாம் வரும். இதுல போய் இங்க போய் நீங்க தேடிக்கலாம். வேர் டு ஸ்டடி, WHERE வேர்னு போடுங்க, தமிழ்னு போடுங்க, இலக்கணம்னு போடுங்க, என்ன வேணுமோ சோசியல் 12th என்ன உங்களுக்கு தேவையோ அது கீவேர்டு போடுங்க, உங்களுக்கு வரும். அந்த கீவேர்டு ஒண்ணும் இல்ல. இப்போ உங்களுக்கு வந்து யூனிட் 9 பத்தி தெரியணுமா, யூனிட் 9 போடுங்க, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் போடுங்க, தமிழ்நாடு ஹிஸ்டரின்னு போடுங்க, உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் என்னவோ அது போடுங்க, வரும். ஓகேங்களா? அப்படி வரலன்னா வாட்ஸ்அப்ல கேளுங்க, நான் உங்களுக்கு எடுத்து தர்றேன். இதுக்குள்ளேயே நிறைய இந்த 1000 ஃபைலும் இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்ல வைக்க முடியாதுல்ல, 1000 சொச்சம் ஃபைலையும் நான் வந்து உள்ள கொடுத்துருக்கேன், நீங்க போய் பார்த்துக்கலாம். ரைட். ஸோ இப்போ நான் வந்து சொல்றேன், இங்க பாருங்க, இந்த பேட்ச் வந்து கட்டணம் இல்லா பேட்ச். நீங்க செய்ய வேண்டியது கற்பதேயஸ் சேனல், யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கற்பதேயஸ் சேனலை வந்து இப்படி சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிட்டு பெல் ஐக்கன் அமுக்குங்க. பெல் ஐக்கன் அமுக்கும் போது ஆல் ALL ஆல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதையும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிளிக் பண்ணிருங்க. அந்த ஆளை கிளிக் பண்ணுங்க. நான் டிக்கு போடுறேன், உங்களால மொபைல்லயோ லேப்டாப்லயோ டிக் போட முடியாது, கிளிக் பண்ணுங்க. ரைட். ஸோ அந்த ஆல் பட்டன் அமைக்கிட்டு நீங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா பிடிஎஃப்பும் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன், இங்க பாருங்க என்னெல்லாம் கவர் பண்றோம்னு சொல்லிடுறேன். தமிழ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொது தமிழ், பொது ஆங்கிலம் இல்ல. பொது ஆங்கிலம் நாங்க டெஸ்ட் பேட்ச், பெய்டு டெஸ்ட் பேட்ச்ல நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதையும் நாங்க கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. பொது தமிழும் டெஸ்ட் பேட்ச்ல இருக்கு. பெய்டு டெஸ்ட் பேட்ச்ல பொது தமிழ் இருக்கு, பொது ஆங்கிலம் இருக்கு, பொது அறிவு இருக்கு, மேக்ஸோட இருக்கு. ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்யறது எல்லாம் என்னன்னு கேட்டா ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா பண்றோம், கட்டணம் இல்லாமல் பண்றோம். அப்படிங்கிறதுனால பொது தமிழ் கொடுக்குறோம். ஏன்னா தமிழ் வழி மாணவர்கள் இந்த குரூப் 4ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்காக இது பண்ணியிருக்கோம். சார் அப்போ இங்கிலீஷ் மீடியத்துக்கு நீங்க விட்டுட்டீங்களா? பெய்டு பேட்ச்ல வாங்க நண்பா, அதுல நிறைய நாங்க சொல்லிட்டு இருக்கோம், நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ப்ளீஸ் 1000 rupees தான், அதுல ஜாயின் பண்ணுங்க. இங்கிலீஷ் வேணும்னா அதுல GS வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் ஒவ்வொரு சிலபஸ்ல டாபிக் வைஸ் கவர் ஆகும். இது வந்து ஸ்கூல் புக் வைஸ் கவர் ஆகும். ஓகேங்களா? நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனா வந்து உள்ளக்குள்ள உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு பர்சனலா கேளுங்க. ரைட். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கேளுங்க. ரைட். சரி, இப்போ இந்த பொது தமிழ்ல 6ஆம் வகுப்பு மட்டும் நான் சொல்லியிருக்கேன்னா, நாளைக்கு 6ஆம் வகுப்பு டேட்டு 6ஆம் வகுப்பு பழசு புதுசு. இதுல இலக்கணம் மட்டும், இலக்கணம் அந்த வரும்ல, அதாவது ஒரு 15 கேள்வி தவிர்த்து மற்றது எல்லாமே இருக்கும்ல, எல்லாமே நீங்க வந்து படிக்க போறீங்க. ஓகேங்களா? அந்த 15 கேள்வி நீங்க விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, அதையும் வந்து பாத்தீங்கன்னா கற்பதேயஸ் உங்களுக்கு கொஸ்டினா கொடுக்கும். ஓகே, எதையுமே நம்ம ஸ்கிப் பண்ண போறதுல 100% சிலபஸ் கவர் பண்ண போறோம். பட் இது ஸ்கூல் புக் வைஸ் போகும். டாபிக் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெய்டு பேட்ச்ல தான் வரும். பெய்டு பேட்ச்ல பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லகர வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் வைஸ் கொடுப்போம். இது வந்து உங்களுக்கு டைம் இல்லை, அதனாலதான் வந்து ஸ்கூல் புக் வைஸ் போறோம்.
இல்லைன்னா டாபிக் வைஸ் தான் இதுக்கும் போகலான்னு ஐடியா. பட் ஆனா வந்து எங்களால ஸ்கெடியூல் வந்து அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள உள்ள வைக்க முடியல. எங்களுடைய இலக்கு 100% சிலபஸ். எப்பயுமே கர்ப்பதேசத்துல 100% சிலபஸ் டாபிக்கை கவர் பண்ணுவோம். ஒவ்வொரு டாபிக்கையும் 100% கவர் பண்ண முடியாது, நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்ப கலை சொல்லு இருக்கு, அது கோடி கோடி போய்கிட்டே இருக்கும், அதெல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் பிரித்தெழுதுகன்னு இருக்கு, அது போய்கிட்டே இருக்கு. அதுக்காக தான் புணர்ச்சி விதிகள் படிங்கப்பா, பிரித்தெழுது சேர்த்தெழுது ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஓகே, இப்படி லென்த்தா போயிட்டே இருக்கும். இப்போ புவியியல்லையே வந்து பாத்தீங்கன்னா இந்திய புவியியல், இந்திய ஆறுகள்னு படிச்சீங்கன்னா அது ஒரு கடல் தான், போய்கிட்டே இருக்கும். நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறது மட்டும் இல்ல, அப்படியே போய்கிட்டே இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியும் மதுரையில வைகை மட்டும் கிடையாது, கிருதுமால் நதி இருக்குன்னு? எத்தனை பேருக்கு? நிறைய பேருக்கு தெரியாது, மதுரைக்காரங்களுக்கே தெரியாது கிருதுமால் நதினு ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு. சோ அப்ப இந்த ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் பாடுனாங்க. என்ன சொல்ல, 2-3 சிங்கர்ஸோடைய பொண்ணுங்க, டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பண்ணாங்க. அதுல கிருதுமால் நதி வச்சிருக்காங்க. எனக்கு அதிசயமா இருந்துச்சு. இப்பதான் அது பத்தின அவேர் வந்துருக்கு. சோ அதெல்லாம் வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர்ல கேட்டா என்ன பண்ணுவோம்? புக்ல இல்ல. சோ அந்த அர்ஜுனா நதி புக்ல இருக்கா? இல்ல. சோ அப்ப நான் சொல்ல வருது புரியுதா? ஒரு டாபிக் எடுத்துட்டு அதை ஃபுல்லா கவர் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். அது எல்லாமே கடல். ஓகேங்களா? ஆனா அந்த டாபிக் சிலபஸ்ல இருக்கிறத ஸ்கூல் புக்ல கவர் பண்ண முடியும்னா கவர் பண்ண முடியும். அதைத்தான் நான் 100% சிலபஸ் சொல்றேன். 100% சிலபஸ், டாபிக் ஓரியன்டட், we can cover easily in given time. கொடுக்கப்பட்டுள்ள காலத்திற்குள் நம்மளால முடிக்க முடியும். ஆனா அதுக்குள்ள ஒவ்வொரு டாபிக் உள்ளக்குள்ள டெப்தா பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு டெப்தா படிக்க ஆரம்பிச்சோம்னா அது ஒரு கடல் போய்கிட்டே இருக்கும். புணர்ச்சி விதின்னு படிக்க ஆரம்பிச்சோம்னா அது ஒரு கடல். இப்ப தீசிஸ் பண்ணுவாங்கப்பா, ஒரு புணர்ச்சி விதிகளையே தீசிஸ் பண்ணி ஒரு 4 வருஷம் படிப்பாங்க, 5 வருஷம் படிப்பாங்க. சோ புரியுதா உங்களுக்கு? சோ அப்ப நம்ம வந்து எல்லாமே ஒரு ஸ்கூல் புக் ஓரியன்டா மேலோட்டமா தான் படிக்கிறோம். அதுலயே ஓலச்சுடியில இருந்து கொஸ்டின் கேட்டாதான் நமக்கு தப்பாகுது, கடுப்பாகுது. அதுக்குதான் 13ஆம் தேதி போராட்டம் வச்சிருக்கோம். முடிஞ்சா வாருங்க. இங்க 13ஆம் தேதி நான் கொடுத்திருப்பேன். இது வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறவங்களுக்கு ஓகே. இல்ல சார், நான் வந்து 13ஆம் தேதி வந்து போராட்டத்துக்கு நான் வரப்போறேன் சார் சென்னைக்கு அப்படின்னா இதை வந்து 14 மாத்திக்கோங்க. ஓகேங்களா? சோ உங்களுக்காக நான் வந்து நான் கொஸ்டின் எடுத்து கொடுத்துருவேன். நான் அது முன்னாடியே வந்து செட் பண்ணி நம்ம கொடுத்து விட்டுருவோம். உங்களால முடிந்தால் அந்த இதுல வந்து படிங்க, படிச்சு டெஸ்ட் அடிங்க. இது பிடிஎஃப்ங்கிறதுனால எப்ப வேணாலும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் போட்டுக்கலாம், எப்ப வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்ப 7th உங்களுக்கு படிச்சிட்டீங்களா? படிச்ச உடனே 200 கேள்விகள் நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் கொடுத்துருவோம். அந்த பிடிஎஃப்கான ஆன்சர் அன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் போகும்போது. ஸோ 7ஆம் வகுப்பு பழசு புதுசு 8, 9, 9 2 தனித்தனியாவே பிரிச்சிட்டோம், ஏன்னா ஹெவி. ஸோ 10 2 பிரிச்சிட்டோம். 11 பாருங்க, பழசு புதுசு. 12 பழசு புதுசு. ஏன்னா டாபிக் வந்து கம்மி, இலக்கணமும் அந்த என்ன சொல்ல மதிப்பீடுகள்னு இருக்கும்ல, அந்த இதுதான் புக் பேக் ஒர்க் புக் மாதிரி இருக்கும் பின்னாடி, அதுதான் நம்ம படிக்க போறோம். ரைட்? இதோட சேர்த்து சிறப்பு தமிழ்லையும் ஒரு சில சின்னது எல்லாமே நம்ம பழைய சிலபஸ் படி லைன் பை லைன் படிக்க போறது இல்ல, சின்னதா அங்கங்க இருக்கக்கூடியதை படிக்க போறோம். சோ அதனாலதான் இதை வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வச்சிருக்கேன். சோ இத படிக்க முடியுமான்னு பாத்துக்கோங்க. முடியும்னு சொல்லி டீம்ல சொன்னதுனாலதான் இதை நான் வச்சிருக்கேன். இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா இது படிச்சேன்னா ஐயோ என்ன சார் இவ்வளவு கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மலைப்பா இருக்கும். ஆனா ஒவ்வொரு அடி எடுத்து வச்சீங்கன்னா முடியும், நிச்சயமா முடியும். ஏன்னா நம்ம படிக்க போறது இலக்கணம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த இலக்கியம் எல்லாம் பழைய மாதிரி லைன் பை லைன் படிக்க போறது இல்லைல்ல. ஓகேங்களா? சோ லைன் பை லைன் படிக்கணும்னா இது சாத்தியம் இல்லை. ஆனா இப்ப இது சாத்தியம்தான். அப்படி நினைச்சுதான் நம்ம வந்து குரூப் 4குள்ளேயே போனோம். ஆனா அதுவே வந்து பாத்தீங்கன்னா மலைப்பா மாறிடுச்சு. வேற சில விஷயம் அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல சொல்றேன். இந்த இதுல வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியாச்சு. இந்த இது பாருங்க. ஓகேங்களா? சோ டெஸ்ட் பத்தி நான் சொல்லிட்டேன். ரைட்? இப்ப அடுத்தது ஃபவுண்டேஷன் டெஸ்ட் முடிஞ்ச கையோட இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் தான். சோ ஏன்னா வந்து இதையும் நான் ஏன் ஃபவுண்டேஷன் சொல்றேன்னு கேட்டா, இதுவும் உங்களுக்கு புக் வைஸ் தான் கொடுக்குறோம். இது எப்படி நான் புக் வைஸ் இங்க அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இது எங்களுடைய ஜிஎஸ் உடைய வேர் டு ஸ்டடி டாபிக் 1 சயின்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொன்றும் எங்க படிக்கணும்னு சொல்லிட்டு சயின்ஸ்ல இருந்து மொத்தம் எத்தனை கொஸ்டின் வருது? 5 கொஸ்டின். சோ அதனால இந்த இதுல நான் சயின்ஸ் சேர்க்கல. ஏன்னா ஸ்கூல் புக் வைஸ் சயின்ஸ் படிச்சீங்கன்னா
அது ஒரு கடல் போயிடும். சோ அதனால நான் இங்க சயின்ஸ் வைக்கல. அதற்கு பதிலா வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருவேன். ஒவ்வொரு டாபிக்ல இருந்து இதான் கேள்வி இது வரைக்கும் வந்ததுன்னு சொல்லி கொடுத்துருவேன். அதை மட்டும் நீங்க படிங்க. ஓகேங்களா? அதை மட்டும் படிச்சுட்டா வந்துருமா சார் அப்படின்னு கேட்டா அது என் கையில இல்ல. நல்லா கவனிங்க, அது டிஎன்பிஎஸ்சி கையில இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப நம்ம கையில என்ன இருக்கு? இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இதெல்லாம் இந்த தடவை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சாத்தியக்கூறுகள் உள்ள கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் சேர்த்து நான் உங்ககிட்ட கொடுப்பேன். அதிலிருந்து அது ஒரு 200 கேள்வி இருக்கும். 200-250 கேள்வி இருக்கும் சயின்ஸ் ஃபுல்லா. அந்த 250 இருந்து ஒரு 5 வருமா அப்படின்னு கேட்டா வரும் என்பது நம்பிக்கை. வந்தா சந்தோஷம். ஆனா அதுல ஒரு 2 இது கண்டிப்பா வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல போயிடும். ஓகேங்களா? வந்தா மகிழ்ச்சி, வரலனா பயிற்சி. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து இப்ப குரூப் 4ல அப்படிதான் அந்த நிலைமை தான் போயிருக்கு. சோ அப்ப வந்தால் மகிழ்ச்சி, வரவில்லை என்றால் பயிற்சி. ஓகேங்களா? சோ இந்த கோட்பாடுக்குள்ள நம்பிக்கை இருப்பவர்கள் உள்ள வாங்க. எல்லாரையும் நான் வர சொல்லல. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, விருப்பம் இருக்கு, ஃப்ரீ பேட்ச்ல சேர்ந்து உங்களால பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு என்றால் உள்ள வாங்க. ஹோம் மேக்கர்ஸ், வீட்டுல இருந்து படிக்கக்கூடியவங்க, பெண்கள், குறிப்பா பெண்கள் இந்த இதுக்குள்ள வாங்க. அப்ப ஆண்கள் வரக்கூடாதா? தாராளமா வாங்க. யார் வேணும்னு சொல்ல, எல்லாருமே வாங்க, படிக்கலாம். ஓகேங்களா? படிக்கிறதுக்கு தடையே கிடையாது. எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுங்க. சோ கொஸ்டின் பேப்பர் சார் பெய்டு பேட்ச்க்கு நீங்க நிறைய கொஸ்டின் கொடுப்பீங்க, நல்ல ஸ்டாப்பான கொஸ்டின் கொடுப்பீங்க. ஃப்ரீ பேட்ச் மேல கொஸ்டின் கொஞ்சம் தரம் கம்மியா இருக்குமா அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? எங்களை பொறுத்த வரைக்கும் கல்வி கட்டணம் எதுக்கு தெரியுமா வாங்குறோம்? ஃபீஸே ஏன் வாங்குறோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா டைப்பிங் ஒர்க் போகும், கொஸ்டின் டீம் இருக்கும். அவங்களுக்கு சம்பளம் வேணாமா? அவங்க இந்த கரண்ட் பில்லு கட்டணும், அதுக்கு வேணாமா? இதுக்கு எல்லாத்தான் சேர்த்து இலவசமாக மருத்துவம் கூட செய்ய முடியாத நிலைமை தான்ப்பா இன்றைய காலகட்டத்துல இருக்கு. 5 ரூபா டாக்டர் எல்லாம் வந்து இப்பெல்லாம் எதிரே பார்க்க முடியாது. ஏன்னா இப்ப 50 ரூபா டாக்டரே ரொம்ப நல்ல டாக்டர். ஏன்னா வந்து அந்த மாதிரிதான். ஏன்னா மத்த டாக்டர் 500 ரூபா கேட்கறாங்க, 1000 ரூபா கேட்கறாங்க. இப்ப 50 ரூபா ஒரு காய்ச்சல்னு போனோமா 50 ரூபா வாங்குறான். 50 ரூபா வாங்குறாங்கப்பா, தெய்வம்ப்பா அப்படிதான் சொல்ல முடியும். சோ அப்ப அந்த அந்த சும்மா ஒரு போயிட்டு வந்தோம்னா முடிஞ்சிருச்சு. இந்த டிஷர்ட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு 200 ரூபா 250 ரூபா. அது கீழே நல்ல டிஷர்ட் இருக்கானா? இல்ல. 50 ரூபாய்க்கு டிஷர்ட் இருக்கு. 75 ரூபாய்க்கு ஈரோடு சந்தையில வந்து பாத்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். நைட்டு மார்க்கெட்ல ஃபுல்லா வந்து இருக்கு. மொத்தமா வாங்கணும் அது. சோ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்குல்ல. சோ அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சேலரி தான் இங்க டெஸ்ட் பேட்சுக்கான இங்க ஃபீஸா வந்து கோட் பண்றோம். ஏன்னா அந்த இத்தனை பேர் வர்றாங்களா, இத்தனை பேர் கொடுக்கணும். அதுலயே வந்து இங்கிலீஷுக்கு நாங்க பேட்ச் கொடுத்துருக்கோம். வெறும் 10 பேர் வந்திருக்காங்க. அப்ப 10 பேர் வந்ததுல 1000 ரூபாய் 10,000 ரூபாய் மொத்தமே 2 மாசத்துக்கு அந்த பையனே வந்து பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய் சேலரி கேட்கறான் டைப்பிங்க்கு. 2 மாசம் 30,000 ரூபாய். இப்ப நான் வந்து 20,000 ரூபாய் எங்க போய் கடன் வாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்மளை நம்பி டைப்பிங் ஒர்க் வர்றவங்களுக்கு நம்ம சேலரி கொடுக்கணும். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் வரல. புரியுதா? இதுதான் நிலைமை. இதுதான் வந்து ஓப்பன் டு டாக். இதுதான் நிலைமை. ஓகேங்களா? சோ அப்ப இந்த வேர் டு ஸ்டடியில என்னென்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்க. இதெல்லாம் படிக்கணும்னு சொல்லியிருக்கேனா? இதெல்லாம் படிக்கணும்னு சொல்லியிருப்பேன். இதை பேஸ் பண்ணித்தான் நம்ம இங்க வந்து எடுத்திருக்கோம். இதை படிக்கணும். வேர் டு ஸ்டடியில என்னென்ன கொடுத்துருக்கோமோ சும்மா நீங்களே ரெஃபர் பண்ணுங்களேன். வேர் டு ஸ்டடியில என்ன இருக்குன்னு ஃபுல் சிலபஸ் கவர் ஆகும்பா. வேர் டு ஸ்டடி நாங்க கொடுத்த வேர் டு ஸ்டடியில. சோ அதை பேஸ் பண்ணி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள் 15 நாள் இது வந்து நாங்க வந்து கொடுத்துருக்கோம். 10ல இருந்து 24 15 நாள் கொடுத்துருக்கோம். அந்த 15 நாள் ஜிஎஸ்ல பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு குவாலிட்டி 1வது லெசன்ல இருந்து 7வது லெசன் உங்களுக்கு டைம் இருக்கும். அதுக்கு ஏற்ற டைம் இருக்கும். 23ஆம் தேதியில இருந்து 24 25 2 நாள் இருக்கு. 2 நாள்ல தாராளமா ரிவிஷன் பண்றவங்களா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து ஆல்ரெடி குரூப் 4 எழுதினவங்களா இருக்கட்டும், அவங்களால இந்த 7 லெசன் ஈஸியா படிக்க முடியும். 7 லெசன் குவாலிட்டி 12ஆம் வகுப்புல என்னென்ன இருக்கோ சுலபமா படிக்கலாம். அதற்கு எப்படி சார் இதை படிக்கலாம்னு சொல்றீங்க? டெஃபினட்டா அதுக்கும் நான் வந்து சில ஒர்க் வந்து கொடுக்குறேன். அது இப்ப சொல்லல. ஏன்னா வந்து நான் வந்து உடனே வந்து அது வாக்கு கொடுத்தேன்னா அது நிறைவேற்றி ஆகும். ஓகேங்களா? சோ அப்ப என்னால வந்து அது செய்ய முடியும். பட் ஆனா வந்து பெய்டு பேட்சுக்கும் நான் வந்து பார்க்கணும். காசு கொடுத்து ஜாயின் பண்ணிருக்காங்க அவங்களையும் நான் பார்க்கணும். ஃப்ரீ பேட்ச் 20 எனக்கு மாணவர்கள் எல்லாமே ஒருவர் தான். ஆனால் வேலை தடைப்பட்டுறக்கூடாது. ஒர்க் அப்படிங்கிறது போயிடக்கூடாது. ஓகேங்களா? இலவச மருத்துவ முகாமும் முக்கியம், கட்டண மருத்துவமும் முக்கியம். ரெண்டுமே வேணும். நான் இலவச மருத்துவம் பாக்குறேங்கிறதுனால ஹாஸ்பிட்டலை மூடிடக்கூடாது. ஹாஸ்பிட்டல் பாக்குறேங்கிறதுனால முகாம நிப்பாடிடக்கூடாது. ரெண்டையும் பார்க்கணும்ல. அதே போலதான் இதுவும் வேணும் அதுவும் வேணும். இது வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ். நம்ம எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தோம் 2012ல. சர்வீஸ் பண்ணணும், கவர்மெண்ட்ல போகணும், யூபிஎஸ்சி படிக்கணும், ஐஏஎஸ் படிக்கணும் முடிவு எடுத்தோம்.
அப்பவே நான் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணணும் உள்ளுக்குள்ள வந்துட்டேன். அப்ப இது நான் பண்ணி தான் ஆகும். பெய்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எதுக்காக? ஒய் த பெய்டு பேட்ச் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்ப இங்க பாருங்க, இந்த 12ஆம் வகுப்பு லெசன் படிங்க. 200 கேள்வி கேட்போம். 1ல இருந்து 7 வரைக்கும் 200 கொஸ்டின்ஸ். அதாவது டெஸ்ட் 11 உங்களுக்கு அங்க இருந்து பாத்தீங்கன்னா 27, 28, 29 3 நாள் கேப் இருக்கும். இந்த 3 நாள் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா 10th பாலிட்டி 5 லெசனுமே நீங்க படிச்சாகணும். குடிமையியல்ல 5 லெசனும் இருக்கும். 11th பாலிட்டி, சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 லெசன் தான். 12, 14, 15 இந்த 3 லெசன். அதுக்கு அடுத்து வந்து 1/9 செப்டம்பர் 1ஆம் தேதி ஹிஸ்டரி. 10வது ஹிஸ்டரி வந்து 5, 6, 7 ரொம்ப கம்மியான டாபிக் தான். இதெல்லாம் ஈஸியா படிக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஏன் சார் இவ்வளவு கம்மியா கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டா, இந்த இடத்துல உங்களுக்கு மேக்ஸ் வந்து 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் அடங்கிய தொகுப்பு உங்களுக்கு கொடுத்துருவேன். சோ அப்ப மேக்ஸ் கவர் ஆயிருதா, தமிழ் கவர் ஆயிருது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி போனீங்கன்னா கவர் ஆயிரும். ஃபுல்லாமே எல்லாமே கவர் ஆயிரும். உங்களுக்கு சயின்ஸ் மட்டும் நான் உள்ள கவர் ஆகாதுன்னு இப்பவே சொல்லிட்டேன். காரணம் 5 கேள்வி, அதை தொட்டோம்னா அது ஒரு கடல் போய்கிட்டே இருக்கும். அதுக்காக அதை ஸ்கிப் பண்ண போறது இல்லை. அதுக்கு பதிலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் கொடுத்துருவேன். அந்த பிடிஎஃப் படிச்சுட்டு போங்க. ஒரு 250 கேள்வி இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? பயாலஜில இருந்து லைஃப் சயின்ஸா என்ன எல்லாமே டாபிக் வைஸ் இருக்கும். அந்த டாபிக்ல இருந்து முக்கியமான கேள்விகள் அதை பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் நமக்கு கான்செப்ட் வந்து விளங்கிடும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பிளான். சோ இந்த பிளான் பண்ணி பாருங்க. சோ 24 டெஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து கண்டக்ட் பண்றோம். 25வது டெஸ்ட் வந்து ரியல் குரூப் 2 எக்ஸாம் செப்டம்பர் 28. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் நம்ம கொடுத்துருவோம். ஜியாகிரபியும் கவர் பண்றோம். ஜியாகிரபி வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு ஜியாகிரபியும் கவர் பண்றோம், 12ஆம் வகுப்பு ஜியாகிரபியும் கவர் பண்றோம். இதுல 11th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபில இருந்து நான் கவர் பண்ணல, இங்க நான் உங்களுக்கு கொடுக்கல. பட் அன்னைக்கு இந்த அதாவது 24/9 அன்னைக்கு திடீர்னுப்பா 11th இருந்து ஒரு 2 டாபிக் நம்ம படிச்சு ஆகணும்பான்னு சொல்லிட்டு அன்னைக்கு முடிவெடுத்தேன்னா அதையும் உள்ள வச்சுருவேன். நான் இப்பவே சொல்லிடுறேன். நான் என்னைய பொறுத்த வரைக்கும் எதையும் ஸ்கிப் பண்ண கூடாதுப்பா, எல்லாத்தையும் படிக்கணும். கற்க கற்க பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கற்க கசடு அற, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. சோ கசடற கற்க வேண்டும், குற்றமில்லாமல் கற்க வேண்டும். சோ அப்ப என்ன பண்ணணும்? ஃபுல்லா படிக்கணும். சிலபஸ் இப்ப குரூப் 4ல 12ஆம் வகுப்பு ஜியாகிரபில இருந்து ஒண்ணு கேட்டாங்க. அந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பத்தி, இடம்பெயர்தல் வேளாண்மை பத்தி 12ஆம் வகுப்புல இருந்து அந்த இன்டர்நேஷனல் லெவல் என்னென்ன இருக்கு, வியட்நாம்ல எப்படி இருக்கு, அங்க எப்படி இருக்கு, எல்லாமே கேட்டு வச்சிட்டாங்களா? அது ஒரு கன்ஃபியூஸ் ஆச்சா? டக்குன்னு 10th புக்ல சின்னதா இருக்குமே, மேவர் பொடு இந்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இருக்குமே, அதை கொடுத்தா ஈஸியா அடிச்சிருப்பேனே அப்படின்னு தோணி இருக்கும். 12ஆம் வகுப்புல இருந்து கேட்டான்ல, இந்த தடவை 11ஆம் வகுப்புல இருந்து 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து கேட்க மாட்டாங்க எப்படி சொல்ல முடியும்? கேட்டானா? சோ அதுக்காக தான் வச்சிருக்கேன். சார் 8th 9th 6th 7th நீங்க விட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டா, எப்ப இருக்கக்கூடிய ஷார்ட் டேர்ம்ல நம்மளால அதை கவர் பண்ண முடியாது. நிதர்சனமான ஓப்பன் சொல்லிட்டேன். அதெல்லாம் கவர் பண்ணணும்னா அது கொஞ்சம் சில, அதாவது இன்னும் டைம் இருந்திருக்கணும், நமக்கு இல்ல டைம். சோ அதனால இதோடயே நம்ம வந்து முடிச்சிடலாம். சிலபஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இதை நீங்க படிச்சிட்டீங்கன்னா 6th 7th 8th 9th இருக்கக்கூடியத என்ன சொல்ல, எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். சப்போஸ் அதுல இருந்து கொஸ்டின் வருதுன்னா இந்த பேசிக் இதெல்லாமே கொஞ்சம் ஹை லெவல். ஓகேங்களா? அதாவது 11th 12th 10th இதை படிச்சிட்டீங்கன்னா சப்போஸ் லோயர் ஸ்டாண்டர்ட்ல இருந்து கொஸ்டின் வரும்போது எலிமினேஷன் மெத்தட்ல உங்களால தாராளமா அடிக்க முடியும். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு டவுட் எல்லாமே கிளாரிஃபை ஆயிடுச்சா? இதுதான் எங்களுடைய ப்ரீ பேட்சோடைய மாடல் சொல்லிட்டேன். இதுதான் எங்களுடைய பிளான். ஸோ இதுல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கற்பதை டெலிகிராம்ல போய் வேர் டு ஸ்டடி தமிழ் இங்கிலீஷ் 2 இருக்கும். ஓகேங்களா? இப்ப இங்க சயின்ஸ்னு கொடுத்துருக்கோம்னா என்னென்ன சயின்ஸ் எல்லாம் நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ரைட்? ஸோ இப்ப இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃப். சப்போஸ் நீங்க வந்து தமிழ் மீடியம் மாணவர் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதெல்லாம் படிங்க. இதெல்லாம் செல்ஃப்காக. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பிக்அப் திஸ். ஓகேங்களா? இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இதை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகே, ஒரு தடவை போய் சும்மா கசாப்பணமா உள்ள இருக்கக்கூடிய வேர் டு ஸ்டடி எடுத்து பாருங்க. த பெஸ்ட் வேர் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து இருக்கும்ல, அதுல எங்க இது வந்து ஒரு டாப் 10க்குள்ள வந்துடும். ஓகே, மொத்தமே டாப் 10 தான் இருக்குன்னா எங்க இது டாப் 3 or 4க்குள்ள வந்துடும்.
ஓகேங்களா, டாப் 5 வந்துடும். ஓகேங்களா, சோ அந்த மாதிரி நாங்க ரெடி பண்ணியிருக்கோம். நான் வி ஆர் த பெஸ்ட்னு சொல்றது எங்களுடைய விருப்பம். வி ஆர் த பெஸ்ட், நாங்க தான் இருக்கலே பெஸ்ட். பட் அதை நாங்க சொல்றதை விட நீங்க சொல்றது எங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சி கொடுக்கும். அந்த பெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா சும்மா சொல்லிடக்கூடாது. உண்மையிலே திஸ் இஸ் த பெஸ்ட் சார் அப்படிங்கறது இது ஆராய்ந்து தான் சொல்லணும். இது எங்க டீம் மெம்பர் சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட யூ சே வாட் இஸ் யுவர் ஃபீட்பேக், நீங்க சொல்லுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்க. இது சம்பந்தமா இந்த வேர் டு ஸ்டடி எல்லாம் 3 வேர் டு ஸ்டடி ஜிஎஸ்க்கு இருக்கு, தமிழுக்கு இருக்கு, இங்கிலீஷுக்கு இருக்கு. மேக்ஸுக்கு இல்லையா? இருக்கு, அதுவும் நான் வந்து கொடுத்துருக்கேன். மேக்ஸுக்கும் கொடுத்துருக்கேன். லீக் வேணா நான் கீழே கொடுக்குறேன். மேக்ஸ் வந்து நான் வேர் டு ஸ்டடின்னு கொடுத்துருப்பேன். ஜிஎஸ் வேர் டு ஸ்டடின்னு இருக்கும். அதுல பின்னாடி போனீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எங்க இருந்து எல்லாம் இருக்கு, 6th புக்ல எங்க இருக்கு, 7th புக்ல எங்க இருக்கு, அப்படி அதுவும் கொடுத்துருக்கோம். இப்போ அந்த மேக்ஸ் வேர் டு ஸ்டடி எல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி 2023 நினைக்கிறேன், 23 or 22 அப்பவே நாங்க கொடுத்துட்டோம். ஓகே, இதெல்லாம் இப்ப ரெடி பண்ண இந்த ஜிஎஸ் வந்து இப்ப மாத்திருக்கோம், கொஞ்சம் அலைன்மெண்ட் மாத்தி கொடுத்துருக்கோம். இது வந்து நியூ சிலபஸ் அப்ப மாத்தினது, இதுவும் வந்து நியூ சிலபஸ்க்காக மாத்தின இங்கிலீஷ் மீடியம் வேர் டு ஸ்டடி. இது எல்லாமே நம்ம இந்த இதுக்குள்ள இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, நீங்க வந்து கற்பதேசோட டெலிகிராம்லயே வந்து எங்க கூட பேசணும்னா அதுக்கும், அதாவது நாட் ஒன்லி அட்மின் கிட்ட மட்டும் பேசுறது இல்ல, நீங்க நேரடியா கற்பதேசோட டெலிகிராம்குள்ள வந்து, இப்ப டெலிகிராம்னு ஒண்ணு இருக்குல்ல, இப்படி டெலிகிராம்னு இருக்கும். இந்த ஓரத்துல பாருங்க ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி காமிச்சிருப்பான். இந்த ஓரத்துல ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும்பா. அந்த சிம்பிள்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஒரு சிம்பிள் இருக்கும், ஒரு கட்ட மாதிரி இருக்கிறதுல டெலிகிராம் இருக்குல்ல, இந்த ஓரத்துல கற்பதேச உள்ள வந்து இங்க எதை கிளிக் பண்ணுங்க, டைரக்ட் மெசேஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுக்குள்ள வந்து நீங்க எங்க கூட பேசலாம். அதுவும் நான் வந்து சொல்றேன், எல்லாமே நாங்க மாணவர்களுடைய கருத்துக்கள் கேட்கறதுக்கு எல்லா வழியுமே நாங்க வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்ப இப்படி இருக்கு. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஓரத்துல பாருங்க டைரக்ட் மெசேஜ்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க நேரடியாவே கற்பதேசத்துல வந்து பேசலாம். இது வந்து நான் நேரடியா உங்ககிட்ட பார்க்க முடியும், என்னால பார்க்க முடியும் என்ன ஏது அப்படிங்கிறத என்னால பார்க்க முடியும். ஸோ அப்ப நீங்க வந்து இதுக்குள்ள வந்து பேசுங்க, இந்த இதுல வந்து பேசுங்க. இங்க வந்து கிஃப்ட் அனுப்புற மாதிரி இருக்கும், அதுக்குள்ள போக வேணாம், இங்க வந்து போய் பேசுங்க. இது வந்து டிஃபால்ட், நான் பண்ணல, டெலிகிராமே பண்ணிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ணது. ஓகேங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்க பேசலாம். இதுவும் வந்து அந்த ஃபெசிலிட்டி வந்த உடனே நாங்க எனேபிள் பண்ணிட்டோம். ஏன்னா மாணவர்கள் நேரடி எங்க கிட்ட பேசணும், அதுக்காகத்தான் வந்து போன் நம்பர் எல்லாமே கொடுத்துருந்தோம். போன் நம்பர் மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க சிலர். வந்து ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா 2 பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க. அந்த 2 பேருக்காக எல்லோருமே பாதிக்கப்படுறாங்க. அதனாலதான் வந்து வாய்ஸ் மெசேஜும் டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் வாட்ஸ்அப்ல பண்ற மாதிரி பண்ணி வச்சிருக்கிறோம். உங்களால வாட்ஸ்அப்ல இருந்து கால் பண்ண முடியும், தயவு செய்து அதுவும் பண்ணாதீங்க. நேரடியா போன் கால் பண்ணணும்னா போகாது அது, ஏன்னா அந்த மாதிரி எனேபிள் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது ஏன் அப்படின்னு கேட்டா சில காரணங்களுக்காகவும் சில செக்யூரிட்டி அண்ட் பிரைவேசி ரீசனுக்காக அதை பண்ணியிருக்கிறோம். அதனால சார் நாங்க பெய்டு பண்ணா கிடைக்குமா கிடைக்காதோ அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஸோ இது ஃப்ரீ பஸ் தான், நீங்க தாராளமா ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா, விருப்பம் இருக்கும் பட்சத்தில் தாராளமா ஜாயின் பண்ணுங்க. வேற ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுடைய வாட்ஸ்அப்ல வந்து கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.